அவர்கள் உணவு நேரம் உட்பட அனைத்து நேரங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள், நாங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்றார்கள். அவர்கள் கேட்டார்கள், தேவன், இப்போது என்னிடத்தில் ஒரு திட்டம் இருக்கிறது. பர்னபா மற்றும் சவுல் ஆகிய இருவரையும் அழைக்க விரும்புகிறேன். அவர்களை அனுப்புங்கள் என்று சொன்னார். உடனடியாக அவர்களை அனுப்பி வைக்கவில்லை. எனவே அவர்கள் மீண்டும் உபவாசம் இருந்தார்கள். முதல் முறையாக தேவனுடைய சித்தத்தை கண்டறிய உபவாசம் இருந்தனர். இரண்டாவது முறையாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் அந்த 2 நபர்களை ஒப்பு கொடுக்கவும் உபவாசம் இருந்தனர். பின்னர் அடுத்த வசனம் சொல்கிறது, அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு. மேலும் அனுப்பப்பட்டு என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே உடன் வந்து அனுப்பப்பட்டு என்று வார்த்தை கொடுக்கும் ஒரு அழகான வார்த்தை உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் போ என்று சொல்லாமல், போ, நான் உன்னோடே இருப்பேன் என்று சொல்கிறார். அதுவே அப்போஸ்தல ஊழியத்தின் ஆரம்பமாகும்.